மிட் நைட்ல நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனா ஒரு சவுண்ட் கேக்குது. முதல்ல அந்த சவுண்ட் கேக்குறதுக்கு செவுத்துல ஏதோ எலி வந்து நகங்களை வச்சு கிறுக்கிற சவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேற மாதிரி அந்த சவுண்ட் கேக்குது. இந்த கயிறுகளை வந்து ஸ்ட்ரெச் பண்றப்ப ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அது கூடவே எலும்புகள் வந்து உடையிற சவுண்ட் கேக்குது. நீங்களும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மனசை வந்து அப்படி திடமாக்கி மறுபடியும் தூங்குறீங்க. இப்போ இவ்வளவு நேரமா வெளியே கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த சவுண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பெட்டுக்கு மேல செவுத்துல கேக்குது. பயத்துல கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கழுத்து பாம்பு மாதிரி தவழ்ந்து செவுத்துல போகுது. கழுத்து இங்க இருக்கு சரி, ஆனா உடம்பு அது உங்க பக்கத்துல பெட்ல படுத்திருந்த வைஃபோட உடம்புல இருந்து வெளியே வந்த கழுத்து. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சிச்சுவேஷன்ல வைஃப் ஆனவள் வந்து இவ்வளவு நாளா உங்ககிட்ட சிரிச்சு பேசினா, நல்லா சமைச்சு போட்டா, பாசமா பேசினா, ஆனா இரவு நேரத்துல வேற ஒரு உருவமா தெரிஞ்சா என்ன ஆகும்? யார பத்தி நான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? ரொக்குரோ குபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேய் ஜப்பான்ல எத்தனையோ வருஷமா மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு பயத்தோட இன்னொரு உருவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜப்பானீஸோட கல்ச்சர்ல யோகாய்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா தீய சக்தின்னு சொல்லப்படுது. டீமன்ஸ், மான்ஸ்டர்ஸ், பேய், பிசாசு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல த மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸான ஒரு பேய்னா அது ரொக்குரோ குபி தான். ஜப்பானீஸ்ல ரொக்குரோ குபி அப்படி என்கிறதுக்கான மீனிங் என்னன்னா இலாங்கேட்டட் நெக் அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். எவ்வளவு தூரம் வேணாலும் இதனால தன்னோட கழுத்தை நீட்டாக்க முடியும், ட்விஸ்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு பேய் கிரீச்சரை வந்து ரெண்டு வகையா இருந்துச்சு. ஒன்னு ரொக்குரோ குபி, கழுத்தானது எவ்வளவு தூரம் போனாலும் உடம்புல இருந்து டிட்டாச் ஆகாது. இன்னொரு டைப் வந்து நியூக் கியூபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட உடம்புல இருந்து டோட்டலா அதோட தலையை வந்து டிட்டாச் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த கேஷ்மோரா படத்துல அந்த ஒரு பேய் இருக்கும் பாத்தீங்களா, தலையை வந்து தன்னோட உடம்புல இருந்து டிட்டாச் ஆக்கிட்டு வெளியே நம்ம கார்த்தியை வந்து பயம் கொடுத்துமே, அதே மாதிரி தான் இந்த நியூக் குபின்னு சொல்லப்படுற இன்னொரு டைப் ஆஃப் ரொக்குரோ குபி. இதெல்லாம் உண்மைன்னு சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இருக்கு. காஷி யாவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துல அழகான ஒரு பெண் வேலைக்காரி ஒரு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. நைட் டைம்ல அந்த வீட்டுல அவ தூங்குவாளாம். அப்போ ஒரு நாள் வீட்டோட ஓனர் வந்து அவ தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு எதிர்ச்சியா வந்து பார்த்தா அங்க நடந்த சம்பவம் அவருக்கு பயத்தை உருவாக்குனுச்சு. அங்க தூங்கிக்கிட்டு இருந்த அந்த வேலைக்காரியோட தலை பாத்தீங்கன்னா அந்தரத்துல பறந்துச்சு. அவரை பார்த்த உடனே அந்த தலை மறுபடியும் வேலைக்காரியோட கழுத்துக்கு திரும்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து பயத்துல உறைஞ்சு போன வீட்டோட ஓனர் வந்து அங்கிருந்து ஓடியே போயிட்டாராம். அடுத்ததா சொல்லப்படுற கதை ஜப்பான்ல கீஃபு ப்ரீஃபெக்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால நடந்திருக்கு. அங்க ரெண்டு கிராமம் இருந்துச்சு. ஈவான்னு சொல்லப்படுற கிராமம், இன்னொரு வந்து அக்கேச்சின்னு சொல்லப்படுற இன்னொரு கிராமம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு டிராவல் பண்றதுக்கும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வெளியே போறதுக்கும் வந்து ஒரு ரோட்டு கிட்டத்தட்ட வந்து ஹைவே மாதிரி ஒன்னு அமைச்சாங்க. ஆனா நைட் டைம்ல பசங்களாம் அங்க போறதுக்கே பயப்பட்டாங்க. எதுக்காகன்னு கேக்குற அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான உண்மை வெளியே வந்துச்சு. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அந்த ரோட்டு பக்கமா பாம்பு மாதிரியான ஒரு கிரீச்சர் ஊர்ந்து போனதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போய் பாக்குற அப்பதான் தெரிய வந்துச்சு அது பாம்பு இல்ல, பெரிய தலையோடு கழுத்தானது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொண்ணோட உடம்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட கிராமத்துப்புற மக்கள் இதுதான் ரொக்குரோ குபின்னு முடிவே பண்ணிட்டாங்க. புங்கான்னு சொல்லப்படுற 1800 வருஷத்துல அப்போ பாத்தீங்கன்னா சர்க்கஸ் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா இலாங்கேட்டட் மேன்னு சொல்லிட்டு நடிச்சாரு. எல்லாரையுமே அவரோட ஷோ மூலியமா சிரிக்க வச்சாரு. ஆனா நாட்கள் ஓட ஓட ஒரு வதந்தியானது பரப்பப்பட்டுச்சு. அது என்னன்னா இவ்வளவு நாளா இலாங்கேட்டட் மேனா வேஷம் போட்டவர் தான் ரொக்குரோ குபியா. அவரு போடுறது காஸ்டியூம்லாம் இல்லையா, உண்மையாவே அவருக்கு பெரிய கழுத்தோட தலைகள் இருந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. எப்படி வேம்பயர் ஆனது ரத்தத்தை குடிச்சு எனர்ஜியை ரெஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரொக்குரோ குபியா. ஆனா இந்த கிரீச்சர் ஆனது விளக்குல இருக்கிற எண்ணெய்களை குடிக்குமா. கேட்கறதுக்கே ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. இன்னும் சில வெர்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேம்பயர்ஸோட பரிணாம வளர்ச்சி தான் ரொக்குரோ குபியா. ஜப்பனீஸோட வேம்பயர் கதைகள்ல கூட இந்த ரொக்குரோ குபி கதைகளை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு ராஜா பெரிய அரண்மனையில வாழ்ந்தாரு. தன்னோட அரண்மனையை ஜோதியால அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு பணியாளர்கள் கிட்டையும் ஜோதியில வந்து எண்ணெய்கள் குறைவாகிற அப்போ நிரப்புங்கன்னு சொன்னாரு. நாட்கள் ஓட ஓட எண்ணெய்கள் வந்து அதிகமா முடிய ஆரம்பிச்சிச்சு. ராஜாக்கு ஒரே குழப்பம். அதனால எப்படி எண்ணெய்கள் சீக்கிரமா முடியுதுன்னு பாக்குறதுக்காக ஒரு ஜோதியில எண்ணெய்கள்
விளக்குகள் ஊத்தி ஒரு நாள் நைட் ஃபுல்லாவே அந்த ஜோதி பக்கமா தான் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ மிட் நைட் டைம்ல அந்த ஒரு ஜோதியில இருந்த எண்ணெயை ஒரு பெரிய தலை கொண்ட பாம்பு மாதிரியான கிரிச்சு குடிக்கிறத பார்த்திருக்காரு. இதோட கழுத்து எங்கிருந்து வருதுன்னு பார்க்குற அப்போதான் தெரிய வந்துச்சு, அவரோட பணியாளர்கள்ல ஒரு பணியாளர் தான் அந்த ரொக்குரோகுபி அப்படிங்கிற கிரீச்சரா இருந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்த நாள் காலையில ராஜா எழுஞ்ச உடனே அந்த ஒரு பணியாளரை கூப்பிட்டு நீதான அந்த கிரீச்சர்னு ரொம்ப கோவத்தோட கேட்டாரு. பணியாளருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அழுகையில சொன்னாரு, இல்ல அரசே, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அரசரும் பாத்தீங்கன்னா இவர் பொய் சொல்றதா நினைச்சு தண்டனை விதிச்சாரு. ஜப்பான்ல மவுண்ட் யோஷின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்த சில பேர் வெயில் காலத்தில் கூட கழுத்தை சுற்றி ஸ்கார்ஃப்லாம் போட்டிருக்கிறதா நோட்டீஸ் பண்ணாங்க. கிராமத்துப்புற ஆட்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு, எதுக்காக இவங்கெல்லாம் வெயில் காலத்தில் ஸ்கார்ஃப்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறப்ப தான் தெரிய வந்துச்சு, அவங்களோட கழுத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி தழும்புகளை பார்த்துருக்காங்க. எந்த இடத்துகள்லாம் இவங்க நைட் டைம்ல நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்கறதாகவும் விளக்கு மூலியமா எரியற லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுறதாகவும் எண்ணெயானது சீக்கிரமா முடியறதாகவும். இதுல என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா, கிராமத்துல இருக்கிற மக்களோட ரூம்ல இருந்து ஏதோ வித்தியாசமான ஷேடோஸ்லாம் ஊர்ந்து போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட கல்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரீச்சர் காலையில அமைதியாகவும் பாசமாகவும் ஏன் மனுஷ மாதிரியும் தோன்றும். ஆனா நைட் டைம்ல அது வேற ஒரு உருவமா காட்சி அளிக்கும். பெருசா விரிக்கிற கழுத்தோடையும் பறக்கிற தலைகள்லயும் இதெல்லாம் பண்ணும். ஆனா அந்த டைம்ல காலையில இருந்த மனுஷ தன்மையை சுத்தமா ஞாபகத்துல இருக்காது. ரொக்குரோகுபி அப்படிங்கிற இந்த கிரீச்சர் ஃபேமஸ் ஆனதுல இருந்து வீட்டுல கண்ணாடியும் ஜன்னல்களும் எப்போதுமே மூடிதான் வைப்பாங்களாம். இவ்வளவு நேரமா நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எழுதின கதைகள் தான். ஆனா உண்மையான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? ஏன் ஜப்பான்ல கிராமத்துல இருக்கிற நிறைய எல்டர்ஸ் இன்னும் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல ஒரு பொண்ணோட முகம் ஜன்னல் ஓரமா வருமா, முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்குற மாதிரியும் அதே சமயத்துல அதோட உடம்பு தூரத்துல பாக்குற மாதிரியும் இருக்குமா. நிறைய குடும்பங்கள் காலையில எழுஞ்சி பார்த்தா எரிஞ்சு போன எண்ணெய்களோட ஸ்மெல் வருமா. ஆனா ஆக்சுவலா விளக்கு யாருமே ஆன் பண்ணியிருக்கவே மாட்டாங்களாம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சொந்தமாவே கதவானது ஓபன் ஆகியிருக்குமா. என்னமோ நைட் டைம்ல ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சுத்தி பார்த்தா எதுவுமே இருக்காதான். தூங்குற மனுக்கு வச்சிருந்த விளக்கோட பொசிஷன் பாத்தீங்கன்னா வேறையா இருக்கும். ஆனா காலையில எரிஞ்சு பாக்குறப்போ விளக்கோட பொசிஷன் பாத்தீங்கன்னா டோட்டலாவே வேற இடத்துல இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே சுத்தி இருக்கிற குடும்பங்கள்ல கேக்குறப்போ எல்லாரும் சொன்னது ஒரே பதில் தான், நான் அந்த விளக்கு தொடவே இல்லை. இது எல்லாமே ஜப்பான்ல கிராமத்துப்புற ஆட்கள் சொன்னது. ஒரு காலத்துல பெரிய பிசினஸ் மேன் தன்னோட ஒய்ஃபோட ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல அவரோட ஹோம் டவுனுக்கு வந்தாரு. அவர் கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நைட் டைம்ல எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. அப்போ அந்த பிசினஸ் மேனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அழுவுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எழுஞ்சி பக்கத்துல அவரோட ஒய்ஃபை பார்த்தார். அப்போ ஒய்ஃபோட கழுத்து மெதுவா பெட்ல இருந்து ஸ்ட்ரெச் ஆகுது. அவரோட தலையை அப்படியே கிராஸ் பண்ணி ரூமுக்கு வெளியே போனுச்சு. அந்த ஒரு தலை ஸ்ட்ரெயிட்டா ஒரு குட்டி பசங்களோட பெட்டு கிட்ட போனுச்சு. ஹஸ்பண்ட் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்படியே மயங்கி விழுந்துட்டான். மயங்கிற கடைசி நொடியில கூட அவனோட ஒய்ஃபோட கழுத்து ஒரு குழந்தைய முறைச்சு பாக்குறத பார்த்தான். காலையில விடிஞ்சு பார்த்தா அவன் பெட்ல இருக்கான். ஒய்ஃபும் எதுவுமே தெரியாத போல ரொம்ப நார்மலாவே பேசினான். ஆனா அந்த குழந்தைங்களோட ரூம்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரியும் ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷன்ல அவ இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு சீக்காளி மாதிரி தான் இருந்தா. நைட்ல துருன்னு இருந்த பிள்ளை இப்படி சீக்காளியா மாறினதுக்கு காரணம் அவரோட ஒய்ஃப் தான் டிசைட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இது கிராமத்துல பல வருஷமா ரிப்பீட்டட் வெர்ஷன்ல சொல்லப்பட்டு வர ஒரு கதை. 19th செஞ்சுரியில தான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இன்னொரு மீனவர்களோட கிராமம் இருந்துச்சு. அங்க மீன் பிடிக்கிறது தான் எல்லாரோட பொழப்பாவே இருந்துச்சு. கடல் நம்பி தான் எல்லாரோட குடும்பமும் இருந்துச்சு. அங்க உள்ள மீனவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நியூ மூன்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம பாஷையில சொன்னா அமாவாசை. இந்த டைம்ல கடல்ல ஒரு மிஸ்ட்ரீஸான ஒரு பொண்ணு தோன்றுவாளாம். அவ கடலை விட்டு வெளியே வர அப்போ புகை மூட்டமானது கடல் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்குமா. கண்களுக்கு கடலானது இருட்டானதாக தான் காட்சி அளிக்குமா. அதுக்கப்புறம் கடல்ல ஒரு பிரிட்ஜ் ஆனது சொந்தமாகவே தோன்றுமா. கடல்ல இருந்து இந்த பொண்ணு பிரிட்ஜ் மேல நடந்து போவாளாம். அந்த பக்கமா ஒருவேளை ஏதாவது கப்பல்கள் இருந்துச்சுன்னா அவளோட கழுத்து ஸ்ட்ரெச் ஆகி கப்பல்ல இருக்கிற ஆட்களை கொல்றதுக்கு வரும்னு சொல்றாங்க. மீனவர்கள் காலையில மீன் பிடிக்கிறப்போ அவங்க யூஸ் பண்ற நெட்ல நிறைய பேரோட ஆடைகள் ரத்த கரையோடு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனாலே இந்த கடல்ல இறந்த மீனவர்களுக்கு காரணம் ரக்குரோகுபி அப்படின்னு நம்புறாங்க. இந்த மீனவர்கள்லாம் ரொக்குரோகுபி வருவதற்கான ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்க. அவ வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உப்பு தண்ணியோட ஸ்மெல் வருமா. கூடவே ஒரு பழைய மரக்கட்டையோட ஸ்மெல்லும் வருமா.
இது உண்மைன்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற ஆட்களோட பயம் மட்டும் இந்த ரொக்குரோபு கிட்ட இருந்து போகவே இல்லையா. அந்த பயத்தினால தான் இன்னும் வரைக்கும் அமாவாசை டைம்ல யாருமே கடல் பக்கமா போக மாட்டாங்களாம். ஈவன் அர்ஜென்ட்டா போகிற சூழ்நிலை வந்தா கூட வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் போவாங்களாம். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு நபர் நைட் டைம்ல ஒரு மரவெட்டி குடும்பத்தினரோட வீட்ல தங்குனாரு. அப்போ நைட் டைம்ல லைட் இருக்கிற லென்த்தன் பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் ஆனிச்சு. அதாவது லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிச்சு. அந்த விளக்கு நான் சொல்றேன். அந்த லைட் நான் சொல்றதே பார்த்தீங்கன்னா, அது ஒரு விளக்கு. அந்த லைட்ல இருந்த நெருப்பானது பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இல்லாம துடிக்கிறத அவர் பார்த்தாரு. அது கூடவே ஏதோ ஒரு வினோதமான சவுண்டு, கூடவே வந்து எலும்பு உடையிற சவுண்டுலாம் கேட்டுச்சு. பயத்துல இந்த சன்னியாசி கதவை ஓபன் பண்ணி வெளியே பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. 5 தலைகள் இல்லாத உடம்பு செத்து போன நிலைமையில படுத்திருந்துச்சு. ரத்தம் இல்ல, எந்த ஒரு வெட்டுப்பட்ட அடையாளமும் இல்ல. நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா தலை காணும். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேள்வியானது எழும்புனுச்சு அவருக்கு. அப்போ முத கேட்ட அந்த குரல்கள் மறுபடியும் கேக்குது. அந்த சவுண்டு கேட்கிற பக்கமா போனா செத்து போன இறந்து போன தலைகள் எல்லாமே அந்தரத்துல பறந்து இவரை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இத பார்த்த மனுஷன் உடனே பயத்துல பூட்டிஸ் டெம்பிளுக்கு ஓடி போயிட்டாரு. அப்ப கூட விடாம அந்த தலைகள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. டெம்பிள் உள்ள போனதும் மந்திர வார்த்தைகளை படிக்கிறாரு. அப்போ இன்னும் கோபம் அடைஞ்ச இந்த தலைகள் அவரோட கைகளை கடிச்சு காயமாக்குனுச்சு. கடைசியில ஒரு வழியா விடிஞ்சதால அந்த தலையானது செயலிழந்து போணுச்சு. ஒரு வேளை விடியாம போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சன்னியாசியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதனால ஜப்பான்ல இந்த ஒரு ரொக்குரோகுபி கதையை வந்து ரொம்ப ஆழமா நம்பினாங்கிறத பார்ப்போமே. ஏன்னா ஜப்பான் கல்ச்சர்ல ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுதான் ரொக்குரோகுபின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரீச்சர் பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ண ஒரு சோல். ஏதோ ஒரு தப்பு செஞ்சதால தண்டனைக்கு தள்ளப்பட்டது தான் இந்த ஒரு ஆத்மாவா. அப்படி என்னதான் தப்பு செஞ்சிருக்கு இந்த கிரீச்சர் மனுஷனா இருக்கிறப்போ அப்படின்னு பார்ப்போமே. கடவுளை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. சொசைட்டி சொல்லி கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பிரேக் பண்ணிருவாரு. ஃபேமிலியா செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இருப்பாரு. இதனால சாபத்துக்கு தள்ளப்பட்டது தான் இந்த ஒரு ரொக்குரோகுபி கிரிச்சரா பிரதிபலிக்கிறதுக்கான காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் தான் இந்த கேர்ஸுக்கு தள்ளப்படுவாங்களாம். ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். காலையில அமைதியா இருக்கிற மனுஷனா வாழ்ற ஒரு ஆட்கள் இரவு நேரத்துல பேயா உங்க முன்னுக்கு தோணுச்சுன்னா என்ன ஆகும்? அதுவும் தன்னோட பசிக்காக உங்களை முழுங்குறதுக்கு வந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு பயம் வரும். இதெல்லாம் மித்துன்னு சொல்றதா இல்ல உண்மைன்னு சொல்றதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, அமானுஷ்யம் நிறைந்த இந்த உலகத்துல எது வேணாலும் சாத்தியம். அதுல மேபி இந்த கிரீச்சரும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் காலமானது ஒரு பதில கொடுக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.